முதலமைச்சரோட நாலேஜுக்கு போதா இல்லையா? அது கூட உளவுத்துறை வந்து ஒரு நாளைக்கு 5 முறை முதல்வரை வந்து பார்க்கணும். புரோட்டோகால் பிரகாரம் பார்த்து 4 மணி நேரத்துக்கு 5 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மக்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்றது சொல்லும். ஆனால் இது வந்து உளவுத்துறை முதல்வரை பார்க்குறாங்களா இல்லை சபரீசன் சாரை பார்க்குறாங்களான்னு தெரியல. ஆனால் முதல்வருக்கு தகவல் சொல்லிகிட்டே இருக்கணும் அவங்க. தொடர்ந்து ஊடகத்தில் இப்போ எல்லா ஊடகமுமே யூடியூப் மீடியாலாம் தைரியமாக திமுகவை எதிர்த்து வராங்க. ஆனால் பிரபல டிவி மீடியாலாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, பெரிய தினத்தந்தி ஆகட்டும், இல்லை சன் டிவியாக இருக்கட்டும், இல்லை ஜெயா டிவியாக கூட இருக்கட்டும், ஆனால் திமுக அரசை வெகுவாக அவங்க செய்கிற குற்றச்சாட்டை வந்து சுட்டி காட்ட கூட மாட்டாங்க. எதுக்கு கூட தேவை செய்கிற தவறுகளை சுட்டி காட்ட தயங்குறாங்க. திமுக தவறை வந்து இந்த கடைசி 8 மாதம் கூட சுட்டி காட்டலாம்னா எப்போ தான் அவங்க தவறை திருத்திப்பாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து எப்படி சொல்கிறது. அதேமாதிரி வார நாளிதழ்கள் கொஞ்சம் நெஞ்சம் ஒரு 10% ஜூனியர் விகடன் அங்கங்கே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சில நேரத்தில் விளம்பரம் வந்தால் அதிகமாக அவங்களும் எதிர்ப்பை குறைச்சிக்கிறாங்க. அறவே நக்கீரனை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. அது ஒரு திமுகவோட சின்ன முரசொலி. நக்கீரன் பத்திரிகை வந்து அதே நம்ம இவர் இருக்கார் தாமோதரன் சார் வந்து யூடியூப்பில் பேசும்போது திமுக அட்டாக் பண்ணுவார். ஆனால் எழுதும்போது திமுக ஒரு வரி கூட அட்டாக் பண்ணுறதில்ல. இன்றைக்கி கூட தாமோதரன் சார்கிட்ட பேசுகிறேன் காலையில். என்ன சார் உங்கள் எழுத்துக்கும் உங்கள் செயல்பாடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எழுத்தில் வந்து வித்தியாசம் சார். நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். இது யூடியூப்பில் போகும்போது நான் வந்து என்னுடைய வாய்ஸ் இது வந்து என்னுடைய வாய்ஸ் இல்லை அப்படின்னு அவர் மறுத்து பேசுகிறாரு. தவிர திமுகவை இருக்கிற நிலையே எழுதுறதுக்கு எந்த பத்திரிகையும் தயாராக இல்லை, எந்த மீடியாவும் திமுக ஆளுங்கட்சி எழுதுறதுக்கு தயாராக இல்லை. ஏன் அந்த பயம், அந்த தயக்கம்?